கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு. மகிழ்ச்சி. இல்ல இவங்களை வந்து நம்ம மக்கள் எல்லாம் பிரிச்சு பார்க்கறாங்க. ஆனா மக்களுக்காக நிற்கிறாங்களா அவங்களுக்காக அவருடைய பேச்சை கவனிச்சுட்டாங்க. நான் வந்து ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் வண்டி ஓட்டிருக்கேன். அதிகாரிகளுக்கு IAS IPS வரைக்கும் ஓட்டிட்டேன். சஸ்பெண்ட்ல நிக்கிறேன் நானு. ஆனா உங்களுக்கு ஓட்டுமா பேசுறீங்க பாருங்க. நான் இது வரைக்கும் ஓட்டை யாருக்கும் போட்டதில்ல. நாட்டா தான் போடுவேன். ஆனா இந்த ஓட்டு உங்களுக்கு நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. நன்றிண்ணே. அண்ணா மாநாட்டுக்கு வாங்க. அம்மா வணக்கம்மா. ஆமா, நான் தான் உங்களோட வேட்பாளராக நிற்கிறேம்மா. ஒரு முறை இந்த மகளுக்கு உங்களோட பேத்தியா நினைச்சு வாய்ப்பளிங்க. மாநாட்டுக்கு வந்துருங்கம்மா. மாற்றத்தை விரும்புறீங்கள, அப்ப இந்த மாற்றத்துக்கான மாநாட்டுக்கும் வரணும், இந்த மகளுக்கும் வாய்ப்பளிக்கணும். நன்றிம்மா. விவசாய சின்னம், ஏறுகலப்பை சின்னம் 21 வந்துருங்கம்மா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. கட்டாயம் வந்துருங்க. உங்களுடைய மகளா நான் 2021 சட்டமன்ற தொகுதியினோட நாகப்பட்டினம் வேட்பாளரா நிக்கிறேன். வாய்ப்பு கொடுங்க. கட்டாயம் வாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய ஆள்னா சரிங்க ஐயா. எரியல. ஒரு வயசானவங்க முந்தா நாளோட உளுந்து அடிபட்டுட்டாங்க. ஜிஹெச்ல ஒரத்தூர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். அந்த நீங்க இந்த உதவியை மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தரலாம். என்னைக்கு செய்யுங்க. 30 ஓட்டு இருக்கு. 30 ஓட்டுவே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். ஐயா, அதிகாரம் வந்தா இந்த கவலையெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை. நானே வந்து சரி செய்வேன். சரிங்களா ஐயா? நாங்க பணம் இல்லாத கட்சி, எங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இல்லாத கட்சி. நீங்க எப்படி இந்த கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வரவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும். அப்ப நமக்கு அதிகாரம் வரணும் நீங்க நினைச்சு நமக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க வந்து சொல்லணும்னு இல்ல, நானே சரி செய்வேன். ஒரு முறை வாய்ப்பை மட்டும் வாங்கித்தாங்க ஐயா. நன்றி. நன்றி. இந்த அக்காவுக்கு கட்டாயம் வாய்ப்பு இல்லைங்க தம்பி. ஓகேயா? கட்டாயம் போடணும். ஓகே? ஆமா. நீங்க வெல்லணும். நம்ம மக்கள் வெல்லணும். அதுக்கு விவசாயிக்கு போறணும். உங்க மகள், உங்க தங்கச்சி, உங்க பேத்தி அப்படின்னு நினைச்சு ஒரு முறை வாய்ப்பு அளிக்கணும். குடும்பம் குடும்பமா திருச்சிக்கு வரணும். கொடி அரசியலை மூடுறோம். குடும்பம் குடும்பமா கூடுறோம். கொடி அரசியலை மூடுறோம். மதுக்கடையை மூடுறோம். மதுக்கடையை முதல் வேலை தான். ஐயா 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 வந்துருங்க. உங்களுடைய மகளை மகிழ்ச்சிங்க. நன்றி. நன்றி. வாங்க திருச்சிக்கு வாங்க. திருவிழாவா நினைச்சு வாங்க. ஒரு நல்ல தீய அரசியல் திருவிழாவா. அக்கா வணக்கம்க்கா. அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? அக்கா, இந்த மகளுக்கு உங்களோட தங்கச்சி இல்ல உங்க மகள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, மாற்றத்தை நீங்க விரும்புறீங்கல்ல, மாறணும்ல இங்க அரசியல் சூழல். அப்பனா இந்த பொண்ணு மாத்துவேன்னு நினைங்க, இந்த தங்கச்சி நான் மாத்துவேன். சரியா? எனக்கு ஒரு வாய்ப்பளிக்கணும். எப்போ தேர்தல் அறிவிச்சோடனே ஏறுகலப்பை எங்க இருக்கு, விவசாய சின்னம் எங்க இருக்குன்னு பார்த்து வாக்கு செலுத்துங்க. இந்த முகம் எங்க இருக்குன்னு பார்த்து வாக்கு செலுத்துங்க. சரியாம்மா? கட்டாயம். ஆமா ஆமா. 20 ஆமா ஐயா வந்துருங்க ஐயா. கட்டாயம் வந்துருங்க. 21 மாநாட்டுக்கு வாங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கான 2026 வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உங்கள் மகளா இங்க களத்துல வந்திருக்கேன். உங்க எல்லாரையும் நம்பி நிக்கிறேன். என்னுடைய பூர்வீகம் அண்ணன்னு சொன்னது போல அந்தனைப்பேட்டை மஞ்சக்கொல்லை, அங்கதான் எங்களுடைய பூர்வீக வீடு இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் பெரிதும் பரிச்சயப்பட்டவளாக இருப்பேனா என்று தெரியவில்லை. ஆனால் கட்டாயம் உங்களுக்கான மகளாக, இந்த மண்ணின் மகளாக, உங்களுக்கு தோளுக்கு துணையாக, எல்லா தீர்வுகளுக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வினை எட்டி வைக்கக்கூடிய ஒரு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக களமாடுவேன் அப்படிங்கறத உறுதி அளிக்கிறேன். இங்க தமிழ் மக்கள், தமிழ் சமூகம் குட்ட தலைகுனிந்து அடிமைகளாக இருந்ததுதான் ஒரு காலம். ஆனால் நீங்கள் தலைகுனிந்து அடிமைகளாக, தன்மானம் இழந்தவர்களாக வாழ வேண்டாம். தன்மானமிக்க தமிழர்களாக தலை நிமிர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புரட்சிகர அரசியல் சிந்தனையை இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி விதைத்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக 2009 ஈழ படுகொலைக்கு பிறகு இங்க
சீமானின் வருகைக்கு முன் சீமான் வருகைக்கு பின் என்று ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வருவீங்க. திராவிடத்தை நம்பி நம்பி ஏமாந்திருக்க கூடும். இரட்டை இலையும் சூரியனையும் மாறி மாறி வாக்களித்து நீங்கள் அரியணைக்கு கொண்டு வந்து விட்ட காலம் போதும். இனி இது இந்த அவல நிலை நமக்கிட்ட இருக்க கூடாது. இவ்வளவு நாட்கள் தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளுக்கும் திராவிடத்தோடு கூட்டிணைந்து இருந்த கட்சிகளுக்கும் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்திய நாம், மாற்றத்தை விரும்பக்கூடிய நாம், எத்தனையோ பேர் மாற்றம் என்று வந்திருந்தாலும் மாற்றத்தை அவர்கள் உண்மையாக சமரசம் இல்லாம களத்துல நின்று அவர்கள் என்ன தத்துவத்தை கொண்டு வந்து நாங்கள் மாற்றம் சொல்லி வந்து நின்னாங்களோ அப்படி யாருமே மாற்றத்துக்காக நிக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி 5 ஆண்டுகளாக நாங்கள் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணியே வைக்க மாட்டோம் என்று சொல்லி எந்த களத்தில் இங்க வந்தோமோ அந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு வரைக்கும் சமரசம் இல்லாம தனித்தே களமாடிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு காரணம் தான், மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். உங்களிடமிருந்து வருகிற எங்களுக்கு நாம படக்கூடிய வேதனை என்னன்னு அதிகமா தெரியும். நாங்க பணம் படைத்தவர்களோ செல்வந்தர்களோ விட்டா மிராசுதாரர்களோ பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர்களோ இல்ல. உங்களை போல எங்களுக்கும் ரத்தமும் சதையும் இருக்கிறது. நாங்களும் ஒவ்வொரு நாளும் அல்லல் படுகிறோம். அல்லல் படக்கூடிய இந்த மக்களை ஈவு இரக்கமின்றி மீண்டும் மீண்டும் அவங்களுடைய அடக்குமுறையை ஏவி ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை தொடர்ச்சியாக கட்டமைத்து வரக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை வேரோடும் இந்த வேரடி மண்ணோடும் நாம் அகற்ற வேண்டும் என்றால் உண்மையான மாற்று இந்த மண்ணில் விதைக்கப்பட வேண்டும். அப்போ நீங்க எல்லாரும் அந்த மாற்றம், காந்தியடிகள் சொன்னார், நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், மாற்றம் என்பது மாறாதது. மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள் அப்படிங்கறத படிச்சிருப்போம். ஆனால் செயல் வடிவத்துல கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு தேர்தல் நேரங்கள்ல தேர்தல் காலம் வந்த உடனே அந்த வாக்குப்பெட்டிக்கு முன்னாடி நிற்கும் போது ஒரு முறை கண்ணை மூடி நீங்கள் எல்லோரும் இறைவனை நம்பக்கூடியவர்கள் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், நாம சரியானவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துறோமா, நாம கையில காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துறோமா? அப்படியே காசு வாங்கியிருந்தாலும் நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு சரியானவங்களை தான் தேர்வு செய்வேங்கிற உறுதிமொழியை எடுத்து நீங்க அந்த வாக்கினை செலுத்தணும். அப்போது அந்த கண்மூடிட்டு இருக்கும் போது கட்டாயம் விவசாய சின்னம் மட்டும்தான் உங்கள் மனதில் வரும் அப்படிங்கிறத உறுதியாக ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். மக்களே, என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாகுல் ஹமீது அவர்கள் இந்த மண்ணுக்காக, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்லாம ஈழ சொந்தங்களுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து சென்றிருக்கிறார். அவருடைய கனவை மட்டும் இல்ல, 2 லட்சம் மாவீர தெய்வங்களுடைய அந்த கனவையும் சேர்த்து சுமக்கின்ற இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அதற்கு முன்னாடி தீந்தமிழ் இனத்தீரே திருச்சிக்கு வாருங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். திருச்சியில மிகப்பெரிய மக்களின் மாநாடு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைத்து வருகிறது. அதற்கு எல்லோரும் வந்து பாருங்கள். இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலே நீங்க கண்டிராத மக்கள் பேரணியை, மக்கள் ராணுவத்தை, மக்கள் ஒழுக்கமாக ஒரு மாநாட்டில் எப்படி பங்கு பெறுவார்கள் அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க. ஒரு வீரமிக்க ஒரு சொற்பொழிவை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அதை கட்டாயம் நீங்கள் எல்லோரும் வந்து கவனிக்கணும். எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் எல்லா இங்க இருக்கக்கூடிய சிக்கல், அதுக்கப்புறம் திருமருகள் எல்லா பகுதிகளிலும் வாகனம் வைத்து எல்லாரையும் அழைச்சிட்டு போக இருக்கிறாங்க. கட்டாய பொதுமக்கள் நீங்களும் அதுல கலந்து கொண்டு உங்களுடைய வருகையும் அதுல பதிவு செய்யணும். இந்த மாற்றத்துக்கான மாநாட்டுல நீங்களும் மாற்றத்துக்கான ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் அந்த கூட்டத்துக்கு வந்து, அந்த மாநாட்டிற்கு வந்து உங்களுடைய அந்த கால்களை பதிய செய்யுங்கள். உங்களுடைய வாக்கினை மாற்றத்துக்கான வாக்காக மாற்றுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.